வணக்கம் மக்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி தெரியுமா? புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்துல அடுத்தடுத்து பிஜேபி விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கேயா. ஏற்கனவே இந்த போலி மருந்து மாத்திரைக்கெல்லாம் நம்ம சபாநாயகர் செல்வம் உடந்தைன்னு நிரூபணமாயிருக்கு. இப்ப என்னடான்னு பார்த்தா முன்னாள் IFS அதிகாரி பிஜேபி ஆதரவாளர் ஐயா சத்தியமூர்த்திய புலனாய்வுத்துறை தட்டி தூக்கிருச்சாம்ல. புதுச்சேரியில மட்டும் போலியான மருந்து தயாரிச்சா 13 கம்பெனிக்கு சீல் வச்சிருக்காங்கயா. அதுல முக்கிய குற்றவாளியான மதுரை ராசாவையும் கைது பண்ணி வச்சிருக்காங்கயா. இந்த மதுரை ராசா இந்த போலி மருந்து மாத்திரைக்கெல்லாம் யார் யாரு காரணம், யார் யாருக்கு பணம் கொடுத்தேன், யார் யாரு உடந்தையா இருந்ததுன்னு ஒண்ணு கக்கிக்கிட்டு வராரியா. அவரு போட்டு கொடுத்ததேன் இந்த புதுச்சேரி முன்னாள் IFS அதிகாரி, பிஜேபியோட தீவிர பற்றாளர், பசுமை புரட்சியாளர், சமூக சேவகர், புதுச்சேரியின் எழுச்சி நாயகன், இப்படி எல்லாம் புருடா விட்டு பாண்டிச்சேரி முழுக்க போஸ்டரா ஒட்டி இருந்த ஐயா IFS அதிகாரி சத்தியமூர்த்தி இப்ப உள்ள போயிருக்காரு. இவரைத்தான் புதுச்சேரி பிஜேபிக்கு கட்சி தலைவரா போடணும், பாகூர் தொகுதியில வேட்பாளரா நிப்பாட்டணும், ஏன் புதுச்சேரி முதலமைச்சராகவும் அறிவிக்கணும்னு பேசிக்கிட்டாங்க. அது ஏன் தெரியுமா? இவர் பாரத பிரதமர் ஐயா மோடியோட 75வது பிறந்த நாள கோலாகலமா கொண்டாடினாரியா. அந்த விழாவுல நம்ம ஆளுநர் எல்லாம் கலந்துகிட்டாரு. ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கதையாகி போச்சு நம்ம IFS அதிகாரி சத்தியமூர்த்தி ஐயாவோட கதை. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாயா, நம்ம IFS அதிகாரியை எந்த இடத்துல வச்சு கைது பண்ணிருக்காங்க தெரியுமா? ஓசூர்ல போஸ்ங்கிறவரோட கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஓசூர் போஸ் யார் தெரியுமா? நம்ம விவசாய மந்திரி ஐயா தேனி ஜெயக்குமாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டாமியா. கதை எங்க ஓதுன்னு பாத்தீங்களா? இந்த போலி மருந்து விவகாரத்துல பிஜேபி கட்சிக்காரங்க தான் தொடர்புல இருக்காங்கன்னு பார்த்தா NRI கட்சியை சேர்ந்த அரியாங்குப்பம் மணிகண்டன் அரெஸ்ட் ஆயிருக்காரு. அது பத்தாதுக்கு இப்ப அமைச்சர் தேனி ஜெயக்குமார் லைன்ல வராரு. புதுச்சேரியில ஆட்சியில தான் NRBJP கூட்டணியா இருக்குன்னு பார்த்தா இந்த போலி மருந்து விவகாரத்திலையும் NRBJP கூட்டணியா தாயா இருக்காங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.